அங்காட்டிகள் எப்படி இடம்பெற்றது வணங்கி கொண்டிய மிக்க ஆதிகாலத்தில் வந்துச்சு. பாரம்பரிய 16 லட்சம் பெறுமதியான ஆடுகள் இலங்கை யாழ்ப்பாணத்தில் நடக்கும் மிக பிரம்மாண்டமான வேள்வி திருவிழா 2026 ஆண்டு எப்படி இடம்பெற்றது என்கின்றதான் இந்த ஒரு காணொளி. குறிப்பாக கனடாவில் இருந்து வந்த ஒருவர் செய்த செயலை பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லை, 16 லட்சம் பெறுமதியான ஆடுகள் எல்லாம் பார்க்க போறீங்க. பல லட்சக்கணக்கான ஆடுகள் 600க்கு மேலே காட்சிப்படுத்துவாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வேள்வி திருவிழாவில் காட்சிப்படுத்தப்பட்ட ஆடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லை, அந்த கவுனாவத்த வைரவர் ஆலயத்தையும் பார்க்க போறீங்க. யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. நாங்கள் நிற்கின்ற இடம் இலங்கை யாழ்ப்பாணம் கவுனாவத்தை நரசிங்கர் வைரவர் ஆலயத்துக்கு போற பாதையில் வந்து நிற்கிறோம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒவ்வொரு ஊரிலேயும் வந்து ஆடுகளை காட்சிப்படுத்துவார்கள். இப்போ நாங்கள் ஒவ்வொரு கிராமங்களுக்கும், இதுக்கு அயல் கிராமங்கள், குட்டி குட்டி கிராமங்களுக்கும் பயணம் செய்து அந்த ஆடுகளை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வித்தியாசமாக எடுத்துருக்கிறேன்னு பாருங்க. வேள்வி திருவிழாவை பாருங்க, எவ்வளவு மக்கள் இதை பார்க்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. பன்னாலை என்ற ஒரு கிராமத்தில் வேள்வி கிடாயால் வந்து காட்சிப்படுத்தினோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வேள்விக்கு போகிற அந்த உழவு இயந்திரம். அந்த உழவு இயந்திரத்துக்கு மேலே வந்து வர்ண விளக்குகள் வந்து கட்டப்பட்டிருக்கிறது. ஆடுகளை கொண்டு செல்வதற்காக பறை மூலங்கள் எல்லாம் வந்து இவர்கள் பிடிச்சிருக்கிறார்கள். இதுகளை ஆடுகள் கொண்டு செல்லும் பொழுது, ஆலயத்துக்கு கொண்டு செல்லும் பொழுது மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து கொண்டு செல்வார்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜமுனா பாரின ஆடு இருக்குது. அந்த ஆட்டுக்கு வந்து பாருங்கள் தங்கச் சங்கிலி வந்து போட்டிருக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இது மட்டும் இல்லை, உள்ளுக்கு பல விடயங்கள் இருக்கிறது. இது ஜமுனா பாரியினம், கருப்பு வர்ண ஆடு, காலில் வந்து பட்டு கட்டியிருக்கணும், கீழே வந்து அந்த உமி வந்து போட்டிருக்கணும். ஒவ்வொரு வீடுகளையும் வந்து ஆடுகளை காட்சிப்படுத்துறீங்கள அவர்கள் வந்து இந்த மின்விளக்கு எல்லாம் ஆர்டர் பண்ணி புக் பண்ணி, இயந்திரங்கள் எல்லாம் ஆர்டர் பண்ணி புக் பண்ணி தான் அவர்கள் செய்வார்கள். சாதாரணமாக அந்த கிடாய் ஆடுகளை வந்து காட்சிப்படுத்த மாட்டார்கள். இப்போ நாங்கள் இன்னொரு வீட்டுக்கு வந்து வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆண்கள் வந்திருக்கிறார்கள். ஆண்கள் மட்டுமில்லை, பெண்களும் ஆடுகளை வந்து பார்க்க வருவார்கள். இது அடுத்த ஒரு ஜமுனா பாரி இனத்தில் இருக்கிற ஆடை பார்க்குறோம். இந்த ஆட்டின் முகத்தை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, கொம்பை பாருங்க, நல்ல முறுக்குரிய கம்பி மாதிரி கிடக்கும், முறுக்கு கம்பிகள் என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஆட்டு கிட்ட போனாலே அந்த ஆட்டு வாசம் வந்து கம என்று அடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இப்போ ஒரு கீழே இருந்து மேலே பார்க்குற ஒரு விஷுவல் உங்களுக்கு எடுத்துருக்கிறேன். சரி, இந்த ஆடுகள், இந்த கிடாய் ஆடுகளை ஏன் இவர்கள் காட்சிப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம். வணக்கம் ஐயா, நாங்கள் முதல்ல நிற்கிற ஊருங்க பேர்? இந்த ஊர் வந்து தெல்லிப்பளை பட்னாலை இடப்பெறும். 224 ESP உள்ள பட்னாலை. எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் இந்த வேள்விக்கு கிடாய்களை தயார்படுத்துகிறீர்கள்? நான் வந்து என்னுடைய அப்பாவின் காலத்தில் வேள்விக்கு கிடாய்கள் இப்படியே விட்டிருந்தோம். முதல்ல நாங்கள் கிடாய்கள் இப்படி கொண்டு போகும்போது பெட்ரோல் மேக்ஸ் வெளிச்சத்திலே கொண்டு வந்தோம், பேருந்து லைட். இப்பொழுது ஆரம்பமாக சுழல் மேடைகள் அப்படியாக வேலவாத்தியங்களுடன் ஆலயத்தை கொண்டு போகின்றோம். இது இப்பொழுது என்னுடைய அப்பா முடிந்து நான் என்னுடைய காலத்தில் கிடாய்விட்டேன். இப்பொழுது என்னுடைய மகனர் கோவிராம் என்பவர் இந்த கிடாய் வளர்ப்பில் ஆர்வம் காட்டி அவர் இப்பொழுது 3வது தலைமுறையாக இந்த கிடாய் வளர்த்து விட்டு கொண்டிருக்கிறார். இது வந்து யமுனாபாதி ஒரிஜினல் பெரிய இடம் உண்டு. அது இதுக்கண்டு இருக்கிற இடம் யமுனாபாதி தான். இதில் அது எல்லா யமுனாபாதியிலும் இப்படியான கிடாய்கள் இருக்காது. ஒரு சில இடத்தில் மட்டும்தான் இப்படியான கிடாய்கள் வரும். இது வந்து எங்களுடைய ஒரு அளவத்துக்கு 6 சான் வரையும் உயரம் வரும். நிறை வந்து ஒரு 180 கிலோ 200 கிலோவுக்கு வரும். இப்பொழுது எங்களுடைய கிடாய் வந்து போன வருடம் 9 லட்சம் ரூபாய்க்கு அவுக்கப்பட்ட கிடாய் உண்டு. இப்பொழுது கனடா ரஞ்சனுக்கு அது போல வாத்தியத்துடன் ஊர்வலமாக அந்த இடத்துக்கு போய்விட்டது. இது கிடாய்கள் இங்கே இருக்கின்றன. இந்த கிடாய் இப்பொழுது உயிர் விலைக்கு கொடுப்பதாக இருந்தால் இது வந்து ஒரு 7 லட்சம் 6 லட்சத்துக்கு கொடுக்கலாம். ஆனால் அதை அங்கே வெளியிட்ட விற்பாடு அதுடைய ரச்சி விலைக்கு, அதாவது 3 லட்சம் 4 லட்சம் 2 லட்சம் அப்படிதான் கொடுக்கலாம். எத்தனை மணிக்கு வெளிக்கிடுவீங்க? நாங்கள் இன்றைக்கு எப்படியும் வெளிக்கிறதுக்கு அங்கே 2 மணிக்கு வேள்வி என்றால் இங்கே போய் முடிய 2 மணி காலம், அதாவது 1 மணி 12:30 1 மணி அளவில் கிடாய்கள் ஏற்றப்படும். எல்லாரும் பரவலாக பன்னாலையில் எல்லா இடமும் கிடாய் வளர்க்கிறார்கள். இங்கே
வேடிக்கை தோரணங்கள் போட்டு ஓ வேற எந்தெந்த கிராமங்கள்ல வளர்க்கணும்? இங்கே வந்து பண்ணால வேற கண்ணால கொல்லைக்கிழட்டி கீரி பிலை, அதாவது கருகம்பானை, சித்திரமொழி, இது இப்பொழுது இங்கே பக்கத்தில் என்னது வீட்டுக்கு பக்கத்தில் அங்கே அதை கட்டப்பட்ட கிடாய் வந்து கோப்பாயில் வளர்க்கப்பட்டு வந்திருக்கின்றது. அதாவது இடம்பெயர்ந்து மக்கள் எங்கே இருந்தார்களோ இந்த ஆலயத்துடன் தொடர்புடையவர்கள், இந்த ஆலயத்தை நம்பியவர்கள் எல்லாம் இந்த பலியிடர் கிடாய்களை வளர்க்க துவங்கிவிட்டார்கள். எவ்வளவு கிடாய் பலியிடப்படும்? இன்றைக்கு இல்லை என்றால் முந்தி ஆதி காலத்தில் ஒரு 900 கிடாய்கள் 1000 கிடாய்கள் கூடி பலியிட்ட காலம் கொண்டிருந்தது. இப்பொழுது போன வருடம் 600 கிடாய்கள் 700 கிடாய்களாக மாறி இருக்கின்றன. ஆனால் இப்படியான பெரிய கிடாய்கள் வந்து ஒரு 100-150. அடுத்ததாக வந்து கனடா நாட்டிலிருந்து வந்து ஒருவர் வந்து ஆட்டை வந்து காட்சிப்படுத்திருக்கிறாரு. அந்த ஆட்டின் விலை 16 லட்சம். அப்படி ஒரு ஆட்டை தான் பார்க்க போகிறோம். அந்த ஆட்டை கொண்டு வந்து அந்த டிராக்டரை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. சரி, அந்த ஆட்டை பார்க்குறதுக்காண்டி ஏராளமான மக்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. இந்த ஆடு 16 லட்சம் ரூபாய். ஜமுனா பாரி காதை பார்த்தாலே ஒரு அடி நீளம் வரும். ஆட்டை பார்த்தா ஆடா ஒட்டகம் ஆடு நிற்கிது. பார்க்குறதுக்கு சிங்கம் மாதிரியும் சீருது. இங்கே முகத்தை பாருங்க, ஒரு தினுசாத்தான் நிற்கிது இந்த ஆடு. வெள்ளை கலர் ஆடு தான் சொல்ல வெள்ளாடுன்னு சொல்லலாம். ஆனால் ஜமுனா பாரி இனம். இதில் என்ன விஷயம்னு சொன்னால், இந்த ஆட்டை கொண்டறைகளை உளவு இயந்திரங்களில் பாடல் போட்டு மேளங்கள் பிடிச்சி வெட்டி கொழுது தான் இந்த ஆட்டை வந்து கொண்டறிவினோம். அது ஆட்டை கொண்டாடினவா ஆளை கொண்டாடினவா என்ற அளவுக்கு அதோட பில்டப் வந்து பிரம்மாண்டமாக வந்து இருக்கும். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, 2026ஆம் ஆண்டு மீண்டும் ஆரம்பிச்சாச்சு. முதல்ல நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? கனடாவில். அது மட்டும் இல்லை, இப்படியான ஆட்டை காட்சிப்படுத்துறதுக்குள்ள பாடல்களும் வந்து பில்டப்பாக தான் போடுவினோம். உதாரணமாக சொல்ல போனால் அஹஹஹா வா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வரியை போட்டுட்டு ஒரு பழைய பாட்டை போடுவினோம். வாடா பார்க்கலாம், நீயா நானா, ஹஹஹா வா மோதி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் பாடல்கள் இருக்கும். குறிப்பாக பழைய பாடல்கள்லாம் போய்கொண்டிருக்கும். இந்த பேக்ரவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியும் 6 மணிமே 6 ஆண்டவன் கட்டளை 6ன்ற மாதிரி போகுது பாட்டு. இதான் இந்த சொந்த வீடு. எங்கள் அப்பா பரம்பரையாக கிடா வளர்க்குறார். அவற்றை இதுக்கு நான் அவற்றை ஆசைக்கு ஒவ்வொரு வருஷம் நாம் அந்த கிடா வளர்த்து கொண்டிருக்கிறேன். திரும்ப நடுவோம் வளர்த்து கொண்டே இருப்போம். நான் கனவு பார்க்குறேன் இல்லை, சிலவன்றது கனவு பார்க்குறேன் இல்லை. இது நான் கோயிலுக்கு கொண்டு வர கிடா கனவு பார்த்து வளர்க்குறேன் இல்லை. இது வந்து உண்மையின்படி என்னுடைய ஃப்ரெண்ட் தான் இது எனக்கு வளர்த்தது. நான் அவர்கிட்ட கொடுத்தா எனக்கு வளர்த்தவர். அப்போ நாங்கள் அங்கே இருந்து ஜனம் இங்கே வராத இல்லாத ஜனங்கள் ரோட்டில் பார்க்கின்றாய். அப்போ அதால் நாங்கள் ரோட்டால் கொண்டு ரோடு பிளான் தான் இந்த மூளை தாங்க வளர்ந்து இது என்னுடைய சொந்த மண். அப்போ இந்த மண்ணில் பரம்பரை இது எங்களோட 10 தலைமுறைக்கு முன்னாலேயே எங்களோட இது காணி தான். அப்போ அந்த தலைமுறையாக நாங்கள் கோயிலுக்கு எண்டைக்கு கவனத்தை துவங்கிச்சதோ அண்டையிலேருந்து நாங்கள் பரம்பரையாக கோயில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது நான் இன்றைக்கு நான் தொடர்றேன். உண்மையாக எனக்கு தெரியாது, உள்ள வச்சுன்னா எனக்கு தெரியாது. இருக்கலாம், வந்திருக்கலாம். நீங்கள் பிறந்து வளர்ந்த இடம்ன்றபடியால சின்னலேருந்து இந்த விஷயம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆமாம். அப்போதைக்கும் இப்போதைக்கும் இப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, என்ன மாற்றம் இல்லாமல்? இப்போ கொஞ்சம் லைட்டிங்கள் டெக்கரேஷன் கூட இன்னும் ஜனம் ஆர்வமாக இருக்குது கிடா வளர்க்குறதுக்கு. நான் நினைக்கிறேன் இது இன்னும் அடுத்தடுத்த ஜெனரேஷன் எல்லாம் இது கட்டாயம் வளவன்னு நான் நினைக்கிறேன். நல்லது நடக்கட்டும். நாங்கள் இந்த வைரவருக்கு வெளியே நடக்கிறது நாங்கள் இந்த யுத்த காலத்திலையும் விடாங்களுக்கு செய்து கொண்டு நாங்கள் தடைகள் இருந்தும் அதை கோர்ட்ஸில் வச்சு வாதாடி அதை வின் பண்ணி இந்த வெளி நடக்குது. அது வைரவர்கிட்ட அருள். எத்தனையோ தினம் தடை பண்ணது இந்த கோயிலுக்கு வெள்ளி. ஆனால் அத்தனை தடையும் மீறி இந்த வெளியில் நடந்து கொண்டே இருக்கு. அதை விட்டு பெரும் சந்தோஷம் படுறோம். எங்களோட ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷனும் இது கட்டாயம் தொடரும். வைரவருக்கு மட்டும் இது நடக்கும். சைவ சமயம் இருக்க மட்டும் இது என்றைக்கு சைவ சமயம் தோன்றிச்சதோ அன்றைக்கு வேள்வி என்றது வாங்கிட்டாது. கனடாவில் இருந்து வந்த அண்ணா சொன்னதை கேட்டுச்சோ பார்த்தீங்களா, எப்படியெல்லாம் இந்த வேள்வி திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பாருங்கள். அது மட்டும் இல்லை, பந்தாக்கள்
ஆடுகளுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து கொண்டு வந்தார். பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, வந்த எல்லோருக்கும் வந்து டீ வந்து கொடுத்தாங்க. டீ மட்டும் கொடுக்கல, வடையலும் வந்துச்சு. எல்லோருமே சந்தோஷமாக எடுத்து சாப்பிட்டு கொண்டு வந்தாங்க. இப்படி பல விஷயங்கள் உள்ளூருக்குள்ளே நடந்தது. சரி, அப்படியே நாங்கள் இன்னொரு இடத்துக்கு வந்தோம். இது வந்து பிரம்மாண்டம் இல்லை. இங்கே 2 வகையாக ஆடுகள் காட்சிப்படுத்தினோம். ஒன்று வந்து பிரம்மாண்டம், ஒன்று பிரம்மாண்டமாக இருக்காது, சாதாரண வகையில் இருக்கும். ஆனால் எல்லாம் பக்தியோடு செய்கிறதாகத்தான் கூறியிருக்கின்றார்கள். இது ஒரு ஜமுனாபாரி இனம் தான். பாருங்கள், பெண்கள்லாம் இதை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாம் அப்படியே ஆட்டை வியந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் இன்னொரு இடத்துக்கு வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட் எல்லாம் போட்டு மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு வகையாக இப்போ வீதியில் போக போக இப்படி பார்த்து கொண்டிருக்கணும். அப்படி நீங்கள் இந்த உள்ளூர்களுக்குள்ள பயணம் செய்தாலே இப்படி தான் நடக்கும். இப்போ ஒரு ஆட்டு பார்க்க வந்திருக்கிறோம். வெளியில் பார்த்தா உழவு இயந்திரங்கள் நிற்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 உழவு இயந்திரங்கள் நிற்குது. அப்போ உள்ளுக்க வந்து பார்த்தா எத்தனை ஆடு இருக்குமென்று கற்பனை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆட்டை பார்க்குறதுக்காண்டியே ஆர்வமாக பல ஊர்களில் இருந்து வந்திருக்கிறாங்க. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்க பல ஊர்களில் இருந்து பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள், பெரியவர்கள் என அனைவரும் பெறுவாங்க. அது மட்டும் இல்லை, ஆடுகளுக்கு தங்க அட்டியல் போட்டு எல்லாம் வச்சிருப்பாங்க. இங்கே பாருங்க, இது ஆடா ஒட்டகமாக சிங்கமாண்டு தெரியல, பார்க்குறதுக்கு மிரட்டுது. ஒரு வெள்ளை கலர் ஆடை சுற்றி கயிறு கட்டியிருப்பாங்க, கீழே வந்து உமி போட்டிருப்பாங்க. இவர் நல்ல தங்க அட்டியல் ஒன்று போட்டுட்டு நிற்கிறாரு. பார்ப்போம் எத்தனை பவுன் அட்டியல்னு பார்ப்போம். உண்மையிலேயே இது தங்கம் தானா? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்க அட்டியல் இந்த ஆட்டுக்கண்டே செய்து கொழுவி வச்சிருக்கணும். பார்க்கவே மிரட்டுதுன்னு. இன்றைக்கு வந்து சந்தோஷமாக இருக்கிறார். விடிய காலமே நேத்திக்கு வந்து இந்த ஆடுகளை வந்து பலிகிட்டு நல்ல வெள்ளை கலர் ஆடு. முகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாடி இருக்கும். இங்கே இவரை பாருங்கள், இது ஒரு வேறு இனம். கொம்பை பார்த்தாலே ஒரு நல்ல வளைஞ்சு சுழிஞ்சு நெளிஞ்சு போய் இருக்குது கொம்பு. இது ஒரு வேறு இனமான ஆடு. வணக்கம். இது வந்து கீரிமலை. இது வந்து எவ்வளவு பாரம்பரியமா, எவ்வளவு காலமா இது வந்து எங்களுக்கு பாரம்பரியம் எவ்வளவு காலம்னு சொல்ல தெரியல. ஏன்னாண்டா இது காலகாலம் எங்களுக்கு அப்புறம் வந்து அப்பா அந்த காலத்துல இருந்து அப்படியே தொடர்ச்சியா வந்துட்டு இருக்குது. காலம் எவ்வளோ ஆண்டு குறிப்பிட எப்படி பார்த்தாலும் ஒரு 100-150 வருஷம் எங்களுக்கு அறிஞ்சு தாண்டி தான் பெரும். எங்களுடைய 75 வயதிலேயே ஒரு தாத்தா இப்போ இங்கே இருக்கிற தாத்தா அவரே தண்டி அப்பப்பா காலமாண்டா இவ்வளோ வருஷத்தை தாண்டி வரப்போகுது. எத்தனை ஆடுகள் காட்சி? இப்போ இங்கே நாங்கள் காட்சிப்படுத்துறதா? இங்கே நாங்கள் 3 பெரிய ஆடு காட்சிப்படுத்திருக்கோம். இதில் வந்து பல விதமான ஆடுகள் இருக்குது. அதில் வெள்ளாடு, அதில் பல்பைன், அதில் அப்படி நிறைய இருக்குது. இல்லை இப்போ இவங்க நார்மலாகவே இது சைஸை பிடிச்சி வருமோ அந்த ஆடுகள் தான் வளர்ப்பாங்க. அதை இப்போ எமௌண்ட்டுன்றது நாங்கள் செலவு பார்த்து செய்கிறேன். எமௌண்ட் அது பார்த்தால் செலவு செய்யலாது. எமௌண்ட் மட்டும் அது தெரியவும் தெரியாது கடைசி எங்களுக்கு. பாரம்பரியத்தை தொடர்ந்து கொண்டு போகணும் விஷயத்துக்கான அப்படிதான் பாரம்பரியத்தை கொண்டு போகணும். இது ஒரு பொழுதுபோக்கு, மற்றது இது எங்களோட கலாச்சாரம், அப்படியே கடத்தப்பட்டு கொண்டு போகணும். இந்த விஷயத்துல நீங்கள் ஒரு இளைஞராக நிற்கிறீங்க. இந்த மாதிரி இளைஞரோட முக்கியத்துவம் பங்களிப்பு எப்படி இருக்கு? இதுல இளைஞரோட பங்களிப்பு என்னென்னா, இதுல வேற சிந்தனையில இருந்து எங்களை மாற்ற கொள்ளலாம். இப்போ இதுல போய்க்குள்ள வேற தேவையில்லாத சிந்தனைகள் ஒன்றும் பெற அது எங்களுக்குள்ள. தங்கம் வந்து எங்களுடைய அண்ணாவோட ஆடு தான். அவரோட செயின் தான். தங்கம் பற்றி நடிகையில் அவரை தான் கேட்கணும். தங்கம் தான். அப்படியே அண்ணன் கதையை கேட்டுட்டு வெளிக்கிட்டு பார்த்தா போகிற இடமெல்லாம் மக்கள் தான். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா அப்படின்னு பழைய பாட்டு தெறிக்க விட்டுட்டு இருக்கிறோம். நிறைய ஆக்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் இன்னொரு வீட்டுக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஓட மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, சின்ன கேட்டு போட்டிருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடுகளை வந்து பார்க்குறதுக்காண்டி மக்கள் குவிஞ்சு போயிருக்கணும். என்னென்னு பார்த்தா தலைக்கவசம் போட்டிருக்கணும். வெளியில் வச்சா ஹெல்மெட்டுகளை களவெடுத்துட்டு போயிருக்கணும். அது வேறு ஒரு பிரச்சனை. சரி வாங்க, இது ஒரு ஜமுனாபாரி இன ஆடு. இந்த ஆடை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஆடு மங்காள இணைச்சிருக்கணும். அது வந்து சணல் என்று நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இவர் கொஞ்சம் கட்டை இனம், சணல் என்று நினைக்கிறேன். நல்ல கொம்பில் வந்து பட்டு கட்டியிருக்கணும். குறிப்பாக ஆடுகளை காட்சிப்படுத்தைகளை வந்து பட்டுகளை வந்து கட்டியிருக்கணும். காலுக்கு, தலைக்கு அப்படியெல்லாம் கட்டியிருக்கணும். சில பேர் குங்குமம் பூசியிருக்கணும். சில ஆடுகளுக்கு குங்குமம் பூசியிருக்கணும். இல்லை 3 ஆடுகளை வந்து காட்சிப்படுத்தியிருக்கணும். இவர் வந்து கொஞ்சம் முற்ற மாதிரி வாரால். சில ஆடுகள் காணொலி இருக்கைகளை வந்து இடிச்சு போடும். நான் நாளாக இப்படி வேள்வி காணொலிகளை வந்து எடுத்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு பின்னணிகள் என்ன, இப்படியான விஷயங்கள் செய்யணும் என்று சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், அந்த பின்னால் பாருங்க பூபர் செட் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு 2 அந்த கோயிலுக்கு கட்டுற மேக் செட் மாதிரி ஒன்று கொழுவி இருக்கணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஆடுகள் எல்லாம்.
இன்னொரு 1 கிலோமீட்டர் பயணம் செய்து தள்ளி வந்தால் இங்கே பாருங்க ஒரு கிரவுண்டுக்குள்ளே மைதானத்துக்குள்ளே ஏதோ விளையாட்டு போட்டி நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் விளையாட்டு போட்டி இல்லை. இங்கே வந்து ஆடுகளை வந்து பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்தி கொண்டிருக்கணும். காட்சிப்படுத்துகிற இடத்துல திடீரென்று போலீஸார் வந்திருக்கணும். என்ன காரணம் என்று சொன்னால் இந்த இடத்துல வந்து சில பேர் தலைக்கவசம் இல்லாமல் வாகனம் ஓடிவிடும். அதே மாதிரி சில பல முரண்பாடுகளும் பெறும். அதுகளை பார்க்குறதுக்காண்டி தீர்க்கிறதுக்காண்டி அவர்களும் வந்து கடமையில் வந்து மும்முரமாக வந்து இருப்பினும். சரி, இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் அன்னளவாக ஒரு 6 ஆடுகளுக்கு மேலே காட்சிப்படுத்தியிருக்கிறோம். எல்லாமே சிறிய ஆடுகளில் இருந்து பெரிய ஆடுகள் வரைக்கும் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இங்கே ஆடுகளை காட்சிப்படுத்துறதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்டுக்காரரும் வந்து வித்தியாசமாக தாங்களே திட்டமிட்டு ஆடுகளை வந்து காட்சிப்படுத்துவினோம். குறிப்பாக வந்து இந்த வர்ண விளக்குகள் பொறுத்துறது, உளவு இயந்திரங்கள் பிடிக்கிறது, மற்றது இந்த பூவர் செட்டுகள் பிடிக்கிறது, பாடல்கள் போடுறது அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்து பண்ணுவார்கள். வருடத்துக்கு ஒரு முறை வருகின்ற இந்த வேள்வி திருவிழாவை மிகவும் பக்தியோட வந்து செய்வார்கள். நாங்கள் இன்னும் சில ஆக்களோட வந்து கதைப்போம். இங்கே பாருங்கள், கருப்பு கலரில் ஆடு சும்மா இப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, மிட்டாட்டுது. இது வந்து கருப்பும் வெள்ளையும் சேர்ந்து ஒரு ஜமுனா பாரி இனம். இப்படியான விடயங்கள் நடக்கல வந்து இதுக்கென்றே சில ஊர்களில் இருக்குது. வியாபாரிகளும் வருவார்கள். வியாபாரிகள் வந்து ஆடுகளை பார்த்து விலை கூடி பேசி போடுவினம். ஆலயத்தில் கொண்டு வெட்டினா பிறகு அதை அப்படியே அவர்கள் எடுத்துக்கொண்டு போடுவினம். கவுனாவத்தை நரசிங்கர் வைரவர் ஆலயத்தினுடைய வாசல் பகுதிக்கு வந்துட்டோம். வந்து பாருங்க, இந்த வேள்வி திருவிழா ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்க, மிக பிரம்மாண்டமான அந்த வாசல் பகுதி. 700 மீட்டர் அப்படியே வர பிரபலமான சந்தி ஒன்று இருக்கும், ஆலடி சந்தி. அந்த சந்தி சட்டியான பிரபல்யம் இந்த ஊரில். இங்கே பாருங்க, இவ்வளவு பேர் அந்த சந்தி தாண்டி நிற்கணும் பாருங்க. அது மட்டும் இல்லை, வேள்வி திருவிழா வந்தாலே வீதிகள் எங்கும் குளிர்களி வாகனங்கள் இருக்கும். நல்ல சுட்ட சுண்டல் எல்லாம் வாங்கி சாப்பிடலாம். இங்கே பாருங்க, பார்த்தாலே வாய் ஊறுது. இப்படி பல விஷயங்களை பார்த்து கொண்டு இந்த வேள்வி திருவிழாவை நாங்கள் அப்படியே சந்தோஷமாக ஒரு வித்தியாசமாக பார்க்கலாம். பாருங்க, எவ்வளவு மக்கள் இந்த இடத்துல பாருங்க, போகிறதும் வாரதுமாக நிற்கணும் பாருங்க. பார்த்தீங்களா, நல்ல ஒரு பழைய பாட்டோண்டு போகுது. ஆடுகளை வந்து கைத்துக்குள்ளே கட்டி வச்சிருக்கணும். இங்கேயும் வந்து ஒரு 3 பிரம்மாண்டமான ஆடுகள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஜமுனா பாரி தான் கூட, ஜமுனா பாரி தான் இங்கே வந்து இருக்கும். காதை பாருங்கள், காது வந்து தொங்குறதை பார்த்தாலே அழகாக இருக்குது. இதில் வந்து கட்டியிருக்கணும். இங்கேயும் வந்து ஆடுகளுக்கு வந்து தங்கச்சங்கிலி வந்து போட்டிருக்கணும். இந்த ஆட்டுக்கு வந்து தங்கச்சங்கிலி போட்டிருக்கணும். ஒரு சூமண்டை போட்டு உங்களுக்கு தங்கச்சங்கிலியை காட்டுறேன் பாருங்க. தக்க என்ன மின்னுதா அந்த முடியின் நீளம் வந்து கிட்டத்தட்ட அந்த முடியே ஒரு 1.5 இன்ச்சு வரும்போது நல்ல ஒரு அட்டியல் ஒன்று ஆளுக்கு போட்டிருக்குது. ஒரு வித்தியாசமான கலர் இந்த ஆடு. இந்த கலர் என்ன கலர்னு சொல்லவே எனக்கு வருது இல்லை. ஆட்டை நாங்கள் பார்க்க வரைக்கும் குறிப்பாக 6 மணிக்கு வெளிக்கிட்டு இருக்கணும். மாலை நேரம் 6 மணிக்கு வெளிக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி இரவு ஒரு 10 மணி வரைக்கும் வீடுகளில் இருந்து பார்க்கலாம். அதுக்கு பிறகு எல்லாரும் உளவு இயந்திரங்களை ஏற்றி கொண்டு அந்த ஆலயத்துக்கு சென்றுவார்கள். அந்த ஆலயத்தை உங்களுக்கு காட்டுவேன் பாருங்கள். இந்த ஆடுகள் எல்லாம் இந்த ஆலயத்துக்கு கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும். அந்த ஆலயத்துக்கு உங்களை கூட்டி கொண்டு போய் நான் காட்டுவேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். சில வீடுகள் பக்கத்தில் இருக்கும். சில வீடுகள் வந்து 500 மீட்டர் அல்லது 1 கிலோமீட்டர் தாண்டி சில வீடுகள் இருக்கும். இப்போ இன்னொரு வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஆடுகள் காட்சிப்படுத்துறதுக்கு வாசலில் பாருங்க, எல்லாம் வர்ண விளக்குகள் போட்டிருக்கும். மற்ற நல்ல சோடியம் லைட்னு சொல்கிறோம். இந்த பாருங்க, மேலே போட்டால் பகல் மாதிரி இருக்கும். இங்கே வந்து 3 ஆடுகளை வந்து அண்ணன் வந்து காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த அண்ணியுடைய வந்து சில விஷயங்களை கேட்போம். என்ன மாதிரி ஆடு வளர்க்குறீங்க, இவ்வளோ காலம் வளர்க்குறீங்க, என்ன மாதிரி என்று கேட்போம். இங்கே பாருங்க, ஆடு கண்ணை பார்த்தீங்களா, கொம்பை பாருங்க, நல்ல முறுக்குரிய மிரட்டும் கம்பிகள் மாதிரி இருக்குது. ஆடு வந்து மூசுது கிட்ட போக, நல்ல தாடியோட ஆடு, சும்மா அப்படியே கருப்பும் வெள்ளையும் கலந்த ஒரு ஆடு. அதே மாதிரி இன்னொரு சிறிய ஆடு வச்சிருக்கணும். இது வந்து சணலா இல்லை ஜமுனா பாரி, அதே கட்டை இனம். ஜமுனா பாரியில் ஒரு கட்டை இனம் தான். அடுத்த ஒரு ஆடு இஞ்சாலி என்னோட நின்றுது, அதை பார்ப்போமா. ரைட், இங்கே இவர் தான் சணல். இவர் கொஞ்சம் குழப்படியாக இருந்தார். நல்ல துருதாண்டு ஓடிட்டு இருந்தார். நல்ல குட்டி தாடி ஒன்று இருந்தது. சணலா இல்லை வேறு இனமோ ஒன்று எனக்கு தெரியுது. வேறு இனங்கள் எனக்கும் கணக்கு ஆட்டுண்ட இனங்கள் என்ற பேர்கள் தெரியாது. இங்கே பின்னால் பாருங்களேன், சிறுமிகள் பெரியவர்கள் எல்லாருமே வியந்து போய் பார்த்து கொண்டு இருந்துச்சிடம். இது வந்து இளவாழ ஆலடி தாண்டி. எத்தனை ஆடுகள் காட்சிப்படுத்திருக்கிறீங்க? இப்போ வருஷம் காட்சிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். எத்தனை ஆடுகள்? ஒரு வருஷம் 2-3 ஆடுன்னு சொல்லி காட்சிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். என்னென்ன வகையான ஆடுகள்? ஜமுனா பாரி இனத்தில் பெரிய ஆடுகள் எல்லா இனத்திலையும் காட்சிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இது காட்சிப்படுத்தக்கூடிய காரணம் என்ன? அது எங்களுக்கு சொல்ல முடியுமா? இந்த பாரம்பரியம் போயிட்டு வந்த எங்களுக்கு தெரியும். பாரம்பரியம் வந்து வைரவற்ற புதுமை உண்டு. கவனாத வைரவற்ற புதுமை உண்டு. என்ன நச்சு தந்தாலும் அது நிறைவேறும். அதனால அந்த சிலவுகளை பார்க்காம வருஷம்
இந்த வருஷம் ஒரு கொஞ்சம் இதில் வச்சு அடுத்த வருஷம் கூட உழைக்கலாம் கொள்ளலாம் எத்தனை பரம்பரையாக செய்றீங்க? இல்லை இது பரம்பரை இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்து நான் ஒரு 7 வருஷம் செய்வேன். சரி, இப்படி எல்லா இடத்துலையும் ஆடுகள் காட்டிவினோம். அன்னளவாக ஒரு 1000 ஆட்டுக்கு மேலே காட்சிப்படுத்திருப்பினோம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஆடுகள் எல்லாத்தையும் கவுனாவத்தை நரசிங்கர் வைரவர் ஆலயத்துக்கு கொண்டுருவார்கள். அங்கே தான் நாங்கள் இப்போ போகின்றோம். அங்கே போகிறது சாதாரண விஷயம் இல்லை, போக்குவரத்து நெரிசலாக இருக்கும். அப்போ அதனால் வந்து வேறு ஒரு வழியால் ஆலயத்துக்குள்ளே போகிறேன். இப்போ பாருங்கள், ஆலயத்துக்கு முன்னுக்கு போகிற அந்த ஆலயத்தினுடைய வாசல் பகுதியில் நிற்கிறோம். பாருங்கள், அங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாம் நிறைய மக்கள் தான். சரி, கருகம்பனை அந்திரானை கவுனாவத்தை நரசிங்கர் வைரவர் ஆலயம். இந்த ஆலயம் உள்ளே எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். ஆலயத்தினுடைய மேற்கு பக்கத்தை பார்க்குறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இரவில் இது ஆலயத்தினுடைய கிழக்கு பகுதி. பார்த்தாலே தெரியும், நல்ல குளிர்களை வாகனங்கள் பக்தர்கள் எல்லாம் கீழே இடிக்கணும். சுற்றி வர நல்ல பெரிய பெரிய ஆலமரங்கள் எல்லாம் இருக்குது. அதோட வந்து ஏராளமான அடியவர்கள் இப்போ வந்திருக்கிறாங்க. ஆடுகளை பார்க்குறதுக்காண்டி வந்திருக்கிறாங்க இந்த இடத்துக்கு. இப்போ ஆடுகளை வந்து ஒரு மிட்டட்டலோடு கொண்டு வருவார்கள். இந்த ஆடை எப்படி தெரியுமா வீதிகளில் கொண்டு வருவினோம். அதில் ஒரு காட்சியை பார்த்துட்டு வருவோம் வாங்க. இங்கே வேறுங்கோ உழவு இயந்திரத்துக்கு மாலையெல்லாம் கட்டி வர்ண விளக்குகள் கட்டி ஆடை வந்து இப்போ கொண்டு போயினோம். இப்போ நீங்கள் பார்த்த ஆடுகளையெல்லாம் இப்படி தான் கொண்டு போயினோம். சில பேர் முத்து சப்பரத்துலையெல்லாம் கொண்டு போயினோம். சில பேர் வெடிகள் கொளுத்தி கொண்டு வருவினோம். சில பேர் பறை மூலங்கள் இசைத்து வெடிகள் ஆட்டம்பரம் என்று அப்படி கொண்டு வருவினோம். பாருங்கள், உழவு இயந்திரம் இப்போ சீரிப்பாயுது. இந்த ஆலயத்துக்கு தான் சீரிப்பாயுது. இது நான் எடுத்த இடம் எங்கே தெரியுமோ, சுண்ணாகம். இந்த அப்படியே பார்த்தா இன்னொரு உழவு இயந்திரத்தில் ஆடுகளை கொண்டு வரணும். ஆடுகளோடு சேர்ந்து சில பேர் வருவினம். பாருங்க, பார்க்கவே அவர்களை கம்பீரமாக தான் அவர்கள் வருவினம். இங்கே பின்னால் வந்து ஒரு 6 பேர் இருக்கணும். அப்படியே இப்போ வந்து இந்த நரசிங்கர் வைரவர் ஆலயத்துக்கு கவுனாவத்தை நரசிங்கர் வைரவர் ஆலயத்துக்கு உள்ள அந்த உழவு இயந்திரம் போகிற காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கவுனாவத்தை நரசிங்கர் வைரவர் ஆலயத்துக்கு முன்னால் வந்து நாங்கள் நிற்கின்றோம். இங்கே வந்து ஏராளமான அடியவர்கள் பக்தியோடு ஆலயத்தை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, ஆலயத்துக்கு வெளியிலே வந்து அடியவர்கள் நிற்கின்ற காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலிகள் எல்லாம் ஆடுகளை வந்து உள்ளே கொண்டு போகிற அந்த வேலிகள். இதெல்லாம் அதிகாலையில் வந்து ஏராளமான மக்கள் இந்த இடத்துல நிற்பாங்க. விலத்தவே இயலாது. இது வந்து கோயிலுக்காக நேர்ந்து விட்ட ஆடுகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ அந்த வேள்விக்காக ஆடுகளை வெட்டுற இடத்தை வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதுதான் அந்த பலியிடுற இடம். இதை வந்து மறைச்சிருவிடும். இது யாருமே பார்க்க முடியாது, காணொளியும் வந்து எடுக்க முடியாது. மீறி எடுத்தீங்கன்னு சொன்னால் தண்டனைக்குரிய குற்றம் அப்படி என்று சொல்லலாம். நிறைய கட்டுப்பாடுகள் எல்லாம் இந்த ஆலயத்தில் இருக்குது. அதை மீறி 6வது எடுத்தால் பெரிய ஒரு பிரச்சனை ஆயிரும். சரி, இப்போ நாங்கள் ஆலயத்துக்குள்ளே வந்து நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இதுதான் கவுனாவத்தை நரசிங்கர் வைரவர் ஆலயம். அதுக்கு முன்னால் தான் இவர்கள் அந்த ஆடு பலியிற இடத்தை வந்து வச்சிருப்பார்கள். 2 வாழைக்குள்ள கட்டி இப்போ பாருங்கள், ஆலயத்துக்கு முன்னால் அடியவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலயத்துக்கு முன்னால் வந்து மிக பிரம்மாண்டமான படைகள் வைப்பார்கள். அதில் வந்து ஆட்டு தலை இருக்கும், முட்டை இருக்கும், அதோட வந்து பல விடயங்கள் வந்து மிக பிரம்மாண்டமான பலகாரங்கள் இருக்கும் என்று சொல்லி பாரம்பரியமாக இதுக்கு முன்னால் படையல் வச்சிருப்பார்கள். நான் அதுக்கு முதல் இந்த காணொலியை வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ நான் ஆலயத்துக்கு முன்னால் அப்படியே சென்று கொண்டிருக்கிறேன். அங்கே வந்து எம்பெருமான் நரசிங்க பெருமான் அங்கே காட்சி தருகின்ற அற்புதமான காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்குள்ளே ஷேட்டை காலடி தான் உள்ளே போகணும். மிகவும் பக்திபூர்வமான ஒரு பாரம்பரியம் மிக்க ஆலயத்தை தான் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் இந்த வேள்விக்கு தடையை போட்டுட்டோம். வெட்டக்கூடாது, ஆடுகளை கொல்லக்கூடாதுன்று நீதிமன்றத்தில் போய் வழக்காடி வென்று வந்து இந்த வேள்வி இடம்பெறுது என்று சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை. ஆண்டாண்டு காலமாக பாரம்பரியம் மாறாமல் இதை செய்து கொண்டு வருகிறார்கள். ஒரு சில பேருக்கு வந்து இது பிடிக்காது, ஆடுகளை கொல்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் கீழே கருத்துக்கள் என்ன போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, இருந்தாலும் எங்களுடைய யாழ்ப்பாண மண்ணில் பாரம்பரியம் மாறாமல் எங்களுடைய மக்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி பல விஷயங்கள் இருந்தது. இன்றைக்கு அது அழிவடைந்து கொண்டு வந்து விட்டது. இப்போ ஒரு சில ஆலயங்களில் தான் இதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல கலாச்சாரங்கள் யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறது. பழமை மாறாமல் பாரம்பரியம் மாறாமல் இடம்பெறும் நரசிங்கர் வைரவர் ஆலயத்தினுடைய பிரம்மாண்டமான அந்த வேள்வி திருவிழாவை பார்த்துருப்போம். பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் காணொலியில் எல்லாமே கொண்டு முடியாது. சுற்றி அப்படியே ஆடுகளை வந்து காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் வந்து ஆடுகளை வந்து கொண்டு வர போகிறார்கள். சரி மக்களே, நான் காணொலியை வந்து இனி முடிக்க போகிறேன். நன்றி ரோகலே.